வணக்கம். இன்னைக்கு நாம வெளிப்படுத்தின புத்தகத்துல வர்ற அந்த 7 எக்காலங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே மர்மமான, அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இது வெறும் கதைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதுக்குள்ள நிறைய குறியீடுகள், எச்சரிக்கைகள் எல்லாமே இருக்கு. சரி வாங்க இதுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பாப்போம். கதை இங்க தான் ஆரம்பிக்குது. பாருங்க, 7வது முத்திரை உடைக்கப்படுது. உடனே பரலோகத்துல கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு முழு அமைதி. ஒரு சின்ன சத்தம் கூட இல்ல. யோசிச்சு பாருங்க, இந்த அமைதி வரப்போற ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி. அந்த அமைதிக்கு அப்புறம் என்னதான் நடக்க போகுது? வாங்க பார்க்கலாம். நான் சொன்னேன்ல, இது புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதின்னு. அதுதான் இது. வரப்போற பெரிய அழிவுகளுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான நிசப்தம். பரலோகமே ஒரு பெரிய தீர்ப்புக்காக தன்னை தயார்படுத்திக்கிற மாதிரி இருக்கு. அந்த மொத்த டென்ஷனும் அந்த அரை மணி நேர அமைதியில அடங்கியிருக்கு. அந்த அமைதி உடையுது. உடனே தேவனுக்கு முன்னாடி நிக்கிற 7 தேவதூதர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்படுது. இப்போ விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு எக்காலம் ஊதப்படும் போதும் பூமியில ஒரு பெரிய பேரலையும் நடக்க போகுது. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி, ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா நடக்க போகுது. ஆனா ஒரு நிமிஷம், அந்த 7 தூதர்களும் அவங்களோட எக்காலத்தை ஊதுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது. வேற ஒரு தூதன் பலிபீடத்துக்கிட்ட வந்து ஒரு சடங்கு செய்றாரு. இந்த சடங்கு தான் அடுத்து நடக்க போற எல்லா அழிவுகளுக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அமைய போகுது. இந்த சடங்கு எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் கவனிங்க. முதல்ல அந்த தூதன் கையில ஒரு தங்க தூப கலசம் இருக்கு. அதுல பரிசுத்தவான்களோட ஜபங்களோட சேர்த்து தூப வர்க்கம் போடப்படுது. அந்த புகை தேவனுக்கு முன்னாடி போகுது. இதுக்கு அப்புறம் தான் முக்கியமான கட்டம். அந்த தூதன் அதே கலசத்துல பலிபீடத்திலிருந்து நெருப்ப அள்ளி நிரப்பி அதை அப்படியே பூமி மேல கொட்டுறாரு. இது எதை காட்டுதுன்னா, பரிசுத்தவான்களோட ஜபங்களுக்கு பதில் கிடைக்குது. அதே சமயம் தேவனுடைய கோபம் வெளிப்பட தொடங்குது. அந்த நெருப்பு பூமியில விழுந்தோன்னே பாருங்க, ஒரே சத்தம், பயங்கரமான இடி, மின்னல், கூடவே ஒரு பெரிய பூகம்பம். அவ்வளவுதான். பரலோகத்துல இருந்த அந்த அரை மணி நேர அமைதி இப்போ முற்றிலும் உடைஞ்சு போச்சு. இதுதான் தேவனுடைய தீர்ப்புகளோட ஆரம்பம். சரி, இப்போ அந்த 7 தூதர்களும் ரெடி ஆயிட்டாங்க. அவங்க கையில இருக்கிற எக்காலங்களை ஒன்னு ஒன்னா ஊத ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல் 4 எக்காலங்களுமே உலகத்தோட 1/3 பங்கை மட்டும்தான் பாதிக்குது. ஏன் அப்படி? அதையும் பாப்போம். முதல் தூதர் தன்னோட எக்காலத்தை ஊதுறார். ஊதுன அடுத்த கணமே வானத்திலிருந்து ரத்தம் கலந்த கல்மழையும் நெருக்கும் பூமி மேல கொட்டுது. இந்த முதல் தாக்குதல் நேரடியா பூமியோட நிலப்பரப்பு குறிவிக்குது. இதனால என்ன ஆச்சு தெரியுமா? பூமியில இருந்த மரங்கள்ல 1/3 பங்கு எரிஞ்சு போச்சு. எல்லா பச்சை புல்லும் கருகி போச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க முழுமையான அழிவு நடக்கல, 1/3 பங்கு மட்டும்தான். ஒருவேளை இது ஒரு எச்சரிக்கையா கூட இருக்கலாம். பாத்தீங்களா, இந்த 1/3 பங்குங்கிறது ஒரு தொடர்கதை மாதிரி. இந்த தீர்ப்புகள்ல இது ஒரு முக்கியமான பேட்டர்ன். அடுத்து வரப்போற அழிவுகளையும் இதே அளவுதான் பாதிக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த 2வது தூதர் வர்றார். அவரும் தன்னோட எக்காலத்தை ஊதுறாரு. இப்போ அழிவோட இலக்கு நிலத்துல இருந்து கடலுக்கு மாறுது. கற்பனை பண்ணி பாருங்க, நெருப்பால எரிஞ்சுகிட்டு இருக்க ஒரு பெரிய மலைய தூக்கி கடல்ல போட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் நடக்குது. இதனால கடல்ல 1/3 பங்கு ரத்தமா மாறுது. கடல்ல வாழ்ந்த உயிரினங்கள்ல 1/3 பங்கு செத்து போகுது. கப்பல்கள்ல 1/3 பங்கு அழிஞ்சு போகுது. இதனால கடல் சூழலும் கடல் வழியா நடக்கிற வியாபாரமும் பயங்கரமா பாதிக்குது. மறுபடியும் அதே 1/3 பங்கு. பாத்தீங்களா, இந்த முறை கடல், கடல்வாழ் உயிரினங்கள், கப்பல்கள்னு பாதிக்குது. ஏதோ திட்டமிட்டு அளந்து செய்யற ஒரு தீர்ப்பு மாதிரி தெரியல. அடுத்து 3வது தூதர். அவர் எக்காலத்தை ஊதினதும் இந்த முறை தாக்குதல் நல்ல தண்ணி கிடைக்கிற இடங்களான ஆறுகள், நீரூற்றுகள் மேல நடக்குது. வானத்திலிருந்து ஒரு பெரிய நட்சத்திரம் ஒரு தீப்பந்த மாதிரி எரிஞ்சுக்கிட்டே கீழே விழுது. அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பேரும் இருக்கு, எட்டி. எட்டினா கசப்புன்னு அர்த்தம். அது ஆறுகள், நீரூற்றுகள்ல 1/3 பங்கு மேல விழுந்து தண்ணீரை கசப்பா, விஷமா மாத்திருச்சு. அந்த தண்ணிய குடிச்ச நிறைய பேர் இறந்து போனாங்க. இந்த எட்டி அல்லது ஆங்கிலத்துல வேர்ம்வுட்னு சொல்ற வார்த்தைக்கு பைபிள்ல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. இது பொதுவா கசப்பு, துக்கம், அப்புறம் கடவுள் கொடுக்கிற தண்டனை, இதுக்கெல்லாம் ஒரு அடையாளமா பயன்படுத்தப்படும். இப்ப பாருங்க, இந்த பேரழிவுக்கு எவ்வளவு பொருத்தமான பேரா இருக்கு. நிலம், கடல், நல்ல தண்ணின்னு பார்த்துட்டோம். இப்போ 4வது தூதர் எக்கால ஊதுறாரு. இந்த முறை அழிவு பூமியை விட்டுட்டு நேரா வானத்துக்கு போகுது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்னு எல்லாத்துலயும் 1/3 பங்கு பாதிக்கப்படுது. இதனால பகல்லையும் சரி, ராத்திரியிலையும் சரி 1/3 பங்கு நேரம் வெளிச்சமே இல்லாம இருட்டாயிடுது. இது ஏதோ சின்ன விஷயம் இல்ல, பிரபஞ்சத்தோட இயக்கத்தையே பாதிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ 4வது எக்காலத்தோட இந்த 1/3 பங்கு அழிவு தொடருது. நிலம், கடல், ஆறுகள் இப்போ வெளிச்சம்னு
உலகத்தோட அடிப்படையான எல்லா விஷயங்களுமே தாக்கப்படுது. நெருப்பு, ரத்தம், கசப்பான தண்ணி, இப்போ இருட்டு. அடேங்கப்பா, இதுக்கு மேல என்னதான் நடக்க முடியும்? நிலைமை இதை விடவும் மோசமா முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த 4 எக்காலங்களை ஊதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எல்லா பேரழிவுகளுக்கும் நடுவுல வானத்திலிருந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கை வருது. இன்னும் வரப்போற ஆபத்துகளை பத்தின எச்சரிக்கை இது. வானத்தோட மத்தியில ஒரு தூதன் பறந்து வந்து ரொம்ப உரத்த சத்தத்துல ஒரு விஷயத்த சொல்றாரு. இதுதான் இந்த கதையோட ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அந்த தூதன் என்ன சொல்றாருன்னா, ஐயையோ ஐயையோ, பூமியில வாழ்றவங்களுக்கு இனிமே ஆபத்து தான். ஏன்னா இன்னும் 3 தூதர்கள் அவங்களுடைய எக்காலத்தை ஊத போறாங்களேன்னு கத்துறாரு. யோசிச்சு பாருங்க, முதல் 4 எக்காலங்களுக்கே இவ்வளவு அழிவுனா அந்த மீதி 3 எவ்வளவு பயங்கரமானதா இருக்கும். இப்போ இந்த கதை நம்மை ஒரு பெரிய கேள்வியோட நிக்க வைக்குது. அந்த கடைசி 3 எக்காலங்கள்ல என்னென்ன பயங்கரங்கள் காத்திருக்கு? மொத நாளே வெறும் ஆரம்பம்தான் அப்படின்னா, இனி வரப்போறது நம்ம கற்பனைக்கு கூட எட்டாததா இருக்குமோ? என்ன நினைக்கிறீங்க?